ஹாய் டியர்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் இட்லி தோசைலாம் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் பொறுமையாக ஏஞ்சிக்குவேன். ஆனால் இந்த சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாம் பண்ணுனா கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாரோட கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். அப்போ தான் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நிறைய வெஜ்ஜெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் எப்படியாவது நெல்லிக்காய் ஆட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டுக்கு நெல்லிக்காய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டலான்னு ஓட்டினா சாப்பர் சொதப்பல் பண்ணிருச்சு. எப்போவுமே எமர்ஜென்சியில் ஒரு வேலை செய்யும்போது தான் எல்லாமே நடக்கும். திரும்ப ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு சீரகம், ஓமம், அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக தவாவில் போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம வெறும் தயிர் வச்சும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நான் குருமா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். தயிரில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.